ஆனால் என்ன ஒரு சூழ்நிலை, இன்றைக்கி நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்குள்ள உள்ளே போகிறாங்க, இளைஞர்கள் போகிறாங்க, கார்ப்பரேட்லேருந்து வராங்க, ஐடிலேருந்து வராங்க, உள்ளே போகிறாங்க, கொஞ்ச நாளில் திரும்புகிறாங்கங்கிற ஒரு பேர் இருக்குது. அது உண்மையா அப்படின்னா இருக்கலாம், உண்மைதான். இப்போ எம்என் பெரியசாமி போனார்னா திரும்ப மாட்டார். ஏன் திரும்ப மாட்டாருன்னா அவருக்கு ஒன்று தெரியும். இன்றைக்கி ஒன்றே ஒன்று தான் தெரியல. நிறைய பேர் எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிறாங்க. என்ன படிச்சுக்கிறாங்க? யூடியூப்பில் படிச்சுக்கிறாங்க, புத்தகங்களை படிச்சுக்கிறாங்க, இந்த வானகத்தில் நம்மாழ்வார் அமைப்பில் படிக்கிறாங்க, வேறு எங்கே வேணால் எல்லோரும் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னா இயற்கை விவசாயம் எப்படி செய்கிறது அப்படி படிக்கிறாங்க. என்னத்தை படிக்கணும்னா இயற்கை விவசாயம் ஏன் செய்கிறதுன்னு படிக்கணும். முதல்ல இயற்கை விவசாயம் எப்படி செய்கிறது படிக்கிறது விஷயமே கிடையாது. நம்ம எப்படி செய்கிறதுனா எப்படி வேணால் செய்யலாம். ஆளுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது, இயற்கை வேளாண் தொழில்நுட்பங்கள் இருக்குது, அதையே படிக்கலாம். மறுபடியும் பஞ்சகவியவே படிக்கிறீங்க, மறுபடியும் மீனமிலம் தேமூர் கடைசியில் படிக்கிறாங்க. ஆனால் இயற்கை விவசாயத்தை ஏன் செய்யணுங்கிற ஒரு படித்துற வேணும். ஃபஸ்ட்டு அதை ஏன் பண்ணணும், அதை அந்த புரிதல் வேணும். அப்படி அந்த புரிதல் வரணும். இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விவசாயம் செய்கிறதுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா விவசாய கூலி தொழில். இப்போ அந்த இயற்கை விவசாயத்தை எப்படி செய்யணுங்கிறத தாண்டி ஏன் செய்யணுங்கிற ஒரு பிரச்சனை வேணும். இரண்டாவது, நிறைய பேருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் விவசாயத்துக்குள்ளே போயிடுறாங்க, நேராக ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க. ஆனால் விவசாய கூலி தொழிலானா யாருன்னு தெரியல. விவசாய கூலி தொழிலாளிகளுடைய வேலை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம விவசாயம் செய்யணும் ஆசைப்பட்டோம்னா குறைஞ்சபட்சம் விவசாய வேலை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் விவசாய வேலை நடக்குதான்னாவது உங்களுக்கு தெரியும். அங்கே நடக்கிற என்ன வேலைன்னு கண்டுபிடிக்கணும்னா கூட உங்களுக்கு விவசாய கூலி தொழிலாளியாக மாற தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேளாண்மைகளை போகணும். அப்போ தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பயிற்சிகள் அதற்காண்டி வானகத்தில் போடுறோம். 1 மாதம் 3 மாதம்லாம் போடுறோம். என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணலை, அவங்கள அந்த கூலி தொழிலாளியாக மாற்றுறோம், விவசாய வேலை தெரிஞ்சவனா மாற்றுறோம். விவசாயி சாப்பிட்ற சாப்பாட்டை அவங்களுக்கு சாப்பிட கற்றுக் கொடுக்குறோம், விவசாயம் மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஒரு 3 நாளைக்கு நீ விவசாயம் மாதிரி இரு, அப்புறம் விவசாயம் பண்ணுன்னு சொல்கிறோம். அந்த நிலைமைக்கு மாறாமல் நேரடியாக விவசாயத்திற்குள் செல்பவர்கள் அதில் நிலச்சிருக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதுதான் தற்போதைய உள்ள உண்மையான நிலவரம். இரண்டாவது ஒன்று என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் விவசாயம்னா 10 ஏக்கர் 20 ஏக்கர் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இயற்கை வேளாண்மைக்கு போகிறதுக்கு. ஏன் நிறைய பேர் நீ இயற்கை வேலைக்கு போகலை அப்படின்னா, பண்ணையார் போகல, நிறைய பண்ணையார் போகல தானே ஒழிய நம் சாமானியர்கள் உடனே இயற்கை வேளாண்மைக்குள்ளே போகலாம். அதுக்கு பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய மைண்டு ஆர்கானிக்காக மாறணும் அப்படிங்கிறது தான். அப்போ சாதாரணமாக நீங்கள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் போடுறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய விதைகள் வைத்திருக்கார்கள். இதன் மூலமாக உங்கள் எழுதி ஒரு தற்சார்பு வாழ்வியலை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அப்போ நீங்கள் தற்சார்பு வாழ்வியல் மாற்றத்துக்குள்ளே உள்ளே போகும்போது தான் நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இயற்கை வேளாண்மை செய்ய முடியும். இயற்கை வாழ்வியலை கடைப்பிடிக்காமல் இயற்கை விவசாயம் பண்ணுறது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் இல்லை. இயற்கை வாழ்வியலை கொஞ்சம் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அப்போ இயற்கை வாழ்வியலை கடைப்பிடிக்கணும். இப்போ எல்லாரோட தீர்வு என்ன இருக்குது இந்திய நிலைமைக்கு பார்த்தா, நிறைய முயற்சிகள் அரசாங்கம் நிறைய பாலிசியெல்லாம் முன்னெடுக்குது. ஆனால் என்ன நடக்கலை, இயற்கை வேளாண்மை பக்கமான போக்கு அதிகமாகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இயற்கை வேலைகளுக்கு போகிறதுக்காட்டி கேட்கல. அரசாங்கம் ஒரு கேள்வி கேட்டாங்க, அரசாங்கம் அதை கேட்குமா செய்யுமா? கேட்காதுங்க. எப்படி கேட்கும்? நீங்கள் அரசாங்கத்திற்கு எதிரான வேலை செய்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் தற்சார்பு வாழ்வியலை கேட்குறீங்க, சுயமான வாழ்க்கையை கேட்குறீங்க. தற்சார்பு வாழ்வியல்ங்கிறது உங்களுடைய சொந்தமான வாழ்க்கையை கேட்குறீங்க. யாரையும் அண்டி வாழாத வாழ்க்கையை கேட்குறீங்க, யாருக்கிட்டும் கையேந்தாத வாழ்க்கையை கேட்குறீங்க, மானியம் கேட்காத வாழ்க்கையை கேட்குறீங்க. அப்படி கேட்டிங்கன்னா அதை அரசாங்கம் ஆதரிக்காது. ஏன்னா நீங்கள் தற்சார்பு நிலைக்கு சென்றீர்களானால் ஒருவரும் சொந்தமாக சுதந்திரம் அடைந்தவர்களாக மாறிடுவீங்க. நீங்கள் தற்சார்பு நிலைக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்குலாம் சொந்தமாக சுதந்திரம் குடிச்ச மாதிரி ஆகிடும். சுதந்திரமாக எல்லோரும் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் சுதந்திரமாக வாழ்வதை இங்கே இருக்கக்கூடிய அமைப்போ அரசோ ஏற்காது, இந்த காலத்தில் ஏற்காது.